வணக்கம் ஏ டு Z ஃபன் டாக்கீஸ் நேயர்களே. இது சனிப்பெயர்ச்சி 2023 ரிஷப ராசிக்கான பொது பலன். பல மடங்கு லாபத்தை தரப்போகும் கர்மசனி, விரய செலவும் வரும், கவனம் தேவை. சனிப்பெயர்ச்சி 2023ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் நிகழப்போகிறது. இந்த கிரகப்பெயர்ச்சியால் ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு என்னென்ன பலன் கிடைக்கப் போகிறது? சனி பகவானின் பார்வையால் தொழில், வியாபாரம், வேலையில் ஏதேனும் மாற்றம் வருமா என்று பார்க்கலாம். சனிப்பெயர்ச்சி 2023 ஜனவரி 17ஆம் தேதி திருக்கணித பஞ்சாங்கப்படியும் 2023ஆம் ஆண்டு மார்ச் மாதம் வாக்கிய பஞ்சாங்கப்படியும் நிகழப்போகிறது. சனி பகவான் 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் வரை சனி பகவான் கும்ப ராசியில் பயணம் செய்யப் போகிறார். சனி பகவானின் விதியை நிர்ணயம் செய்வார் மகரம், கும்பம் ஆட்சி வீடு, துலாம் உச்ச வீடு, மேஷம் நீச்ச வீடு. சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்கிறார் என்று பாருங்கள். இது பொதுவான பலன்தான். உங்களின் தசாபுத்தியை பொறுத்து பலன்கள் சற்று மாறுபட வாய்ப்பு உள்ளது. ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு தொழில் சனியாக பயணம் செய்கிறார். சனி பகவான் நீதிமான். அவர் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால் அள்ளி கொடுப்பார். சனி பகவான் கும்ப ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடையப் போகிறார். சனி பகவானின் பார்வை 3, 7, 10ஆம் இடங்களின் மீது விழுகிறது. கும்ப ராசியில் இருந்து சனி பகவான் 3ஆம் பார்வையாக மேஷ ராசியையும், 7ஆம் பார்வையாக சிம்ம ராசியையும், 10ஆம் பார்வையாக விருச்சிக ராசியையும் பார்வையிடுகிறார். ரிஷப ராசிக்கு விரயஸ்தானம், சுகஸ்தானம், கலத்திரஸ்தானம் ஆகிய இடங்களில் சனி பகவான் பார்வை விழுகிறது. சனி பகவான் ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு யோகக்காரராக எப்பொழுதும் இருப்பார். இப்பொழுது அமரப்போகும் இடம் தொழில் ஸ்தானம். தர்ம கர்மாதிபதி யோகமும் கைகூடி வரப்போகிறது. ரிஷப லக்னமாக இருந்தால் கூடுதல் யோகம் கிடைக்கப் போகிறது. சனி பகவான் நீதிமான் என்றாலும் யோகத்தையும் அள்ளி வாரி வழங்குவார். 10இல் சனி பல மடங்கு வளர்ச்சியை தரப்போகிறார். தொழில், வேலை, வியாபாரத்தில் விருத்தி அடையும். தொட்டது எல்லாம் துலங்கப் போகிறது. தொழில் வியாபாரத்தில் நீங்கள் செய்யும் முதலீடுகள் பல மடங்காக பெருகப் போகிறது. பாசிட்டிவ் எண்ணங்கள் அதிகரிக்கும். உங்களுக்கு சனி திசை, சனி புக்தி நடக்கும் பொழுது சனி பகவான் அள்ளித்தரப்போகிறார். சுப விரய செலவுகள் அதிகரிக்கும். புதிய தொழில் தொடங்கலாம். வேலைப்பளு அதிகரிக்கும். வெளிநாடு செல்ல யோகம் தேடி வரும். நினைத்த காரியம் நிறைவேறும். வேண்டாம் என்று உதறி ஓடியவர்கள் உங்களை தேடி வருவார்கள். சனி பகவான் கும்பராசியில் ஆட்சி பெற்று அமர்ந்து 4ஆம் வீடான சுகஸ்தானத்தை பார்வையிடுவதால் புது வீடு மாறலாம், சொந்த வீடு வாங்கலாம். உங்களுக்கு புதிய வண்டி, வாகனம் வாங்க யோகம் வந்துவிட்டது. வசதிகள் அதிகரிக்கும். பொருளாதார வளம் கூடுவதால் பெண்களுக்கு நகை, ஆடை, ஆபரண சேர்க்கை கூடும். கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். கணவன் மனைவி இடையேயான நெருக்கடிகள், பிரச்சனைகள் நீங்கும். வீட்டிலும் தொழிலிலும் நல்ல கூட்டணி அமையும். பிள்ளைகள், பெற்றோர்கள் இடையே ஒற்றுமை கூடும். நீங்கள் நினைத்த காரியம் நிறைவேறப் போகிறது. அப்பாவின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். அதே நேரத்தில் கர்ம சனி சில நேரங்களில் கர்ம காரியங்களையும் செய்ய வைப்பார். சனி பகவான் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுப்பார். வரவு அதிகரிக்கும் பொழுது சில செலவுகள் வரத்தானே செய்யும். மருத்துவ செலவுகளை தவிர்க்க தான தர்மங்களை செய்யலாம். ஏழைகள், முதியவர்களுக்கு ஆடை வாங்கித் தரலாம். மிதியடிகள் வாங்கித் தரலாம். இது சனி பகவானை மிகவும் சந்தோஷப்படுத்தும். வீட்டில் வயதான பெற்றோர்கள் இருந்தால் அவர்களின் உடல் ஆரோக்கியத்தில் அதிகம் கவனம் செலுத்துவது அவசியம். மொத்தத்தில் இந்த சனிப்பெயர்ச்சி ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு பொருளாதார வளத்தையும் சுகத்தையும் சந்தோஷத்தையும் தரப்போகிற சனிப்பெயர்ச்சியாக அமைந்துள்ளது. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். தயவுசெய்து நமது சேனல் ஏ டு Z ஃபன் டாக்கீஸை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சப்ஸ்கிரைப் செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி.